ஒரு ஊரில் பாபு கோபுன்னு 2 விறகு வெட்டி வியாபாரம் பண்ணுற வியாபாரிகள் இருந்தால். பாபு நிறைய விறகுகளை வெட்டி வியாபாரம் பண்ணான். அதே அளவு உழைப்பு இருக்கிற கோபுக்கு அதில் பாதி விறகுகள் தான் வெட்ட முடிஞ்சுது. இதை பற்றி கோபு ரொம்ப கவலைப்பட ஆரம்பித்தான். ஒரு நாள் பாபுக்கிட்ட போய் கேட்டான், நீ என்ன பண்ணுற? உனக்கு எப்படி நிறைய வியாபாரம் நடக்குது? உனக்கு எப்படி அவ்வளோ விறகுகளெல்லாம் வெட்ட முடியுது? நான் எப்போ வேலைக்கு வரேனோ அப்போ தான் நீ வர. நான் எவ்வளோ நேரம் வெட்டேனோ அவ்வளோதான் தான் நீ வெட்டுற. நான் எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேனோ அது போல் தான் நீ ரெஸ்ட் எடுத்துக்கிற. உனக்கு மட்டும் எப்படி இவ்வளோ வியாபாரம் நடக்கிறது? எனக்கு கொஞ்சம் சொல்லேன். அது ஒன்றும் இல்லை, நீ தொடர்ந்து வெட்டிகிட்டே இருக்க, அதனால் உனக்கு ஒரு டயர்டாக போகுதோ நம்ம தெரியல. ஆனால் நான் விறகு வெட்டுறதுக்கு நடுவில் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன். நீ அப்படி வேணால் பண்ணிப்பார், உனக்கு திருப்பி வெட்ட முடியும், கை சுகந்து போகாது இருக்கும், நிறைய விறகு கிடைக்கும்னு சொன்னேன். சரின்னு அடுத்த நாள் அதே மாதிரி பண்ணி பார்த்தோம். பாபுக்கு தான் நிறைய விறகுகள் இருக்குது, கோப்புக்கு பாதி விறகுகள் கூட இல்லை. கொஞ்சம் இப்படியே போயிட்டு இருக்கச்சா கோப்பு ரொம்ப கவலைப்பட ஆரம்பித்தான். என்ன பண்ணால் பாபு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தேன். அப்போ தான் ஒரு சூட்சுமம் தெரிஞ்சுது. பாபு விறகு வெட்டுறதுக்கு நடுவில் 1 மணி நேரத்துக்கு ஒரு தரம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு எடுத்துக்கிறான் தான். ஆனால் ரெஸ்ட்டு எடுத்துக்கச்சியும் அந்த மரத்தை வெட்டுறதுக்கு பயன்படுத்துகிறான் இல்லையா அந்த கொடுவாள், அதை நல்லா தேய்ச்சி ஷார்ப்பாக ஆக்கி வச்சுக்கிறோம். அவன் உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறான வழிய அதே நேரம் அவனுடைய தொழிலை முன்னேறத்துக்கு என்ன வேணுமோ அதை மூளையை கொண்டு யோஜனை பண்ணி அவன் சரிப்படுத்தி வச்சுக்கிறான். இதை தெரிஞ்சிடனே கோபுவம் என்ன பண்ணால் ஒரு மணி நேரம் வெட்ட வேண்டியது, அப்புறம் 10 நிமிஷம் என்னோடய கோடையிலையை நல்லா ஷார்ப்பாக தேய்ச்சி வச்சுக்க வேண்டியது. இந்த மாதிரி பண்ணி பாபு மாதிரியே கோபுவும் அந்த விறகு வியாபாரத்தில் நல்லா செழித்து வந்தான். இந்த கதை சாதாரணமான சின்ன கதை மாதிரி தெரிகிறது வழிய நாம் உடல் உழைப்பை நிறைய கொடுக்குறது மட்டும் நம்ம தொழில் முன்னேற்றத்துக்கு போகாது. நம்ம அந்த தொழில் முன்னேற்றத்துக்கு உண்டானபடி வசதியாக வர்றதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ரெஸ்ட்டு எடுத்துக்கிற அந்த டயத்தில் தொழில் முன்னேற்றத்துக்காக நாம் என்ன பண்ணணுங்கிறத நம்ம மூளையை கொண்டு நிறைய யோஜனை பண்ணோம்னாக்க அந்த தொழிலை நம்ம முன்னேறுவோம். எந்த தொழிலாக இருந்தாலும் அதுக்கு உண்டானது ஒரு சூட்சுமம் இருக்கும். அந்த சூட்சுமத்தை தெரிஞ்சுட்டோம்னா அந்த தொழிலை நம்ம வெற்றி அடையலாம் அப்படின்னு தான் கதையினுடைய கருத்து.